வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. இன்னைக்கு நம்ம இங்க சந்திச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, போலீஸ் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தை ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 70 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கடந்த வாரம் வந்த ஒரு 7 படங்கள்ல முதல் படமா நம்மளோட விமர்சனம் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா இந்த படம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா, மலையாள படத்துக்கு ஈக்குவலா அதை விட சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அழகா எல்லா நடிகர்களும் நல்லா நேர்த்தியா நடிச்சு, எல்லா டெக்னீஷியன்களும் அவ்வளவு அருமையா ஒத்துழைச்சு, ரொம்ப முக்கியமா இயக்குனர் வந்து நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல கண்டென்ட்டோட வெளிவந்திருக்க இந்த படம் போலீஸ் ஃபேமிலி. அதோட சக்சஸ் மீட்டுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். முதல்ல உங்களை எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரிகையில இருந்து ரொம்ப ஊக்குவிச்சு டே 1ல இருந்து நாங்க ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியிட்டதுல இருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய யூடியூபர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய டிவி சேனல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு கடைசியா ஒரு ஃபங்க்ஷன் சக்சஸ் மீட் வரைக்கும் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா அது உங்களோட கையில, உங்களோட திறமை, உங்களோட ஒத்துழைப்புனாலதான். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது உங்களோட தலையாய கடமையா நீங்க கருதி இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் பாலு அவர் வந்து இயக்கியிருக்காரு. இதுக்கு வந்து போட்டோகிராஃபி வந்து ஜெயக்குமார் தங்கவேலு, மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜெயா கே தாஸ், எடிட்டர் வந்து MS செல்வா. அதுக்கப்புறம் நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் நம்ம நிறைய ஒத்துழைச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டா இருந்தது வந்து டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அவர் இல்லாட்டி நாங்க இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தூண் அவரு. இதுல அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், ஒரு போலீஸ் கமிஷனரா வந்து இந்த படத்தையே விறுவிறுன்னு கொண்டு போனது வந்து டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயத்திலையும் எப்படி பண்ணணும் அவரோட அனுபவத்தையும் அவரோட சினிமா அனுபவங்களையும் எங்களுக்கு ரொம்ப சொல்லி எங்களை வந்து இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்ததுல அவருக்கு வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ராஜா மலைசாமி நான் தான். நான் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடாது, கதையின் நாயகனாக இந்த படத்துல அறிமுகமாயிருக்கேன். ஒரு SIயா 2 பொண்ணுங்களுக்கு அப்பாவா இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அந்த படம் வெளிவந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து ரோஜன் சொல்லிட்டு இந்த பையன், இவர் வந்து ஒரு செகண்ட் லேயர்ல ஒரு ஹீரோவா பண்ணியிருக்காரு. பருத்திவீரன் சரவணன் சார் வந்து இதுல மெயின் வில்லன் கேரக்டர். அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, பருத்திவீரனுக்கு அப்புறம் அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் வந்து போலீஸ் ஃபேமிலி. இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து காதல் சுகுமார். அவர் வந்து ஒரு ஏட்டு கேரக்டர்ல இந்த படத்தை அவ்வளோ சாராம்சமா, அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா, அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸா, அவ்வளோ ஒரு நடிப்புல இந்த படத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல வந்து நம்ம டைரக்டர் சார்கிட்ட சொல்றேன். அவரோட எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலு, நான் இந்த படத்துடைய இயக்குனர். இது வந்து சக்ஸஸ் மீட்டு. பொதுவாக சக்ஸஸ் மீட்டு அப்படின்னா பல கோடி வசூலானதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெருசாக விமர்சையாக கொண்டாடுவாங்க. இப்போ நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது கண்டென்ட்டுக்கான ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த படம் வந்து சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்களையுமே நல்லா போச்சு. ஏன்னா சென்னையில் எங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் தியேட்டர்ஸ் கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்த்தேன். காட்சிகளும் எங்களுக்கு சரியான முறையில் அவங்க கொடுக்கல. ஆனால் அதே சமயம் மற்ற ஊர்களில் மதுரை, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனி டைம் பப்ளிக்கே ஒரு பாதி அளவுக்கு ஃபுல்லானாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓரளவுக்கு தியேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த போன வாரத்தில் வந்து இப்போ நம்ம படங்களோட ஒரு 5-6 படம் வந்துச்சு. ப்ரெஸ்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையுமே பார்த்துருவாங்க. பார்த்த ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் சொன்னார், வந்த 6 படங்கள்ல மற்ற படங்கள்ல மேக்கிங் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம படத்துல அது கொஞ்சம் குறைவு தான். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்டிஸ்ட் வெளியோ ஒரு பட்ஜெட்டோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது. ஆனா கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தலைவலியில ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க.
மற்ற படங்கள்ல ஒரு சில குறைகள் இருந்திருக்கு. அத நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. அது அவங்க சொன்னாங்க. நம்ம படங்கள் ரொம்ப கன்டென்ட் இருக்கிறதுனாலயே இந்த படம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அது மற்ற ஊர்கள்ல தியேட்டர்ல ஓடும்போது நான் கவனிச்சேன் நானு. மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அ அதுக்கப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, டெம்பிள் சிட்டி குமாரன முதல்லயே கொண்டு வந்திருக்கணும். பாதியில கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அவர் குடுத்த நெறைய இன்புட். இப்ப கூட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு ரொம்ப முதல்லயே நம்ம எல்லாமே பேசியிருக்கலாமே அண்ணன்ட்ட அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் உள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து வணக்கம். நான் டெம்பிள் சிட்டி குமார். உண்மையிலே மதுரைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், மதுரையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் பயங்கர சக்ஸஸாக தான் வந்திருக்கு. அதுலேயும் மதுரைக்காரர்களாக எடுக்கப்பட்ட சினிமா வந்து வேற லெவலில் தான் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நம்ம போலீஸ் ஃபேமிலி. ஏற்கனவே சசிகுமார் வந்து மதுரைக்காரர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து சமீபத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அதே மாதிரி உங்கள் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜா மலைச்சாமி அவர்கள் ஒரு அருமையான சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவங்க வந்து முக்கியமான அவங்க சொன்ன அந்த 2 வரி தான். மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் வரணும், வந்துட்டா பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். இதற்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக கடைசி வரைக்கும் தோல் மேலே வச்சு அந்த கதையை வச்சு கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் தான் கதாநாயகனான்னு கேட்கும்போதெல்லாம், இல்லைன்னா நான் கதையின் நாயகன் தான், கதாநாயகன் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அவருடைய பணிவு பார்த்தேன். அதுக்கு அடுத்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய சபாஷ். இல்லை, நானும் வந்து ஏற்கனவே 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மற்ற இயக்குநர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த காட்சியுமே நம்ம பண்ணிட்டோம், அது ஓகேவா சார், என்ன போதும் சார், இது நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா அப்ரைஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி டைரக்ஷன் வந்து உண்மையிலே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை என்னென்ன உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து பாதி உயிர் இல்லை படத்தில். ஆனால் இசையமைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கும் பொழுது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, முழு உயிர் இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இசையமைப்பாளர்கள் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அதே மாதிரி 3வது முறை 3 தடவை படம் பார்த்துட்டேன். 3வது முறை போகும்போது கூட அதுக்குள்ளே இடைவேளை வந்துருச்சான்னு சீட்டோட நுணுக்கி கொண்டு வந்துட்டார். 3வது முறையும் கூட வந்து அதுக்குள்ளே இடைவேளை வந்துருச்சு, படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடித்தவங்க எல்லாருமே. கூட நடித்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உள்ளவராகட்டும், காதல் சுகுமார் ஆகட்டும், நம்மளுடைய பருத்தி வீரன் சரவணன் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பையன் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு வில்லனுக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது ஃபியூச்சரில். அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இது மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மலையாளத்தில் வந்திருந்தா இந்நேரம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். மொத்தத்தில் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்கு வேறு லெவல். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணி ஒரு 10 நிமிடம் தான் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் 25 நிமிடம் ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்காங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும்னு கரெக்டாக வச்சுருக்காரு. எடிட்டிங்க்கு ஒரு சபா சொல்லலாம். மொத்தத்தில் படக்குழுவினர் அனைவருக்கும் டெம்பிள் சிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் ஃபேமிலி படம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த சார், ப்ரொடியூசர் சாருக்கு, ராஜா சாருக்கும், இயக்குனர் பாலு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டாங்க. படம் முடிச்சு எனக்கு படம் போட்டு காமிக்கிறப்போ
சார் வந்து பாலு சார் டேரக்டர் சார் எனக்கு போட்டு காமிக்கிறப்போ நல்லா இருந்தது. படம் மியூசிக் இல்லாம பாக்குறப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. சார் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கு. சில ரெஃபரன்ஸ்லாம் சார் கொடுத்தாங்க, பாலு சார் இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர் சாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்ச உடனே வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. நல்லா இருக்கு தாஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் செகண்ட் ஹாஃப்ல தான் இன்னும் அடுத்த விஷயங்களே இருக்கு, அது இன்னும் பெட்டரா பண்ணுங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஊக்கப்படுத்தும் போது நமக்கான அந்த வேலைகள் பண்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அதே மாதிரி நடிச்சவங்க எல்லாருமே அவங்க முதல்ல விஷுவல், தங்கவேல் ஜெயக்குமார் தங்கவேல் அவரோட விஷுவல் நல்லா இருந்தது. அதை ஏன்னா நம்ம விஷுவல் தானே ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அதை பார்த்துட்டு தான் அடுத்து மியூசிக் பண்றதுக்கான இது பண்றோம். நடிக்கிறவங்க அவங்க எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கணும் பட்ஜெட்ல தான் மியூசிக் அது கை கொடுத்து மேல தூக்கி விடுதுன்னு நம்புறேன் நான். அப்படி பாக்குறப்போ எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சார். பெரிய சப்போர்ட், பெரிய தூண். மியூசிக் சார். சுரேஷ் சுரேஷ் போடணும். ஆமா செய்ய வேண்டிய கடமை. அப்பா சார்பா வந்து ராஜானனுக்கு வந்து ராஜா முன்னாடி வா, முன்னாடி வாங்க, முன்னாடி பக்கத்துல வாங்க. அப்படி இவர் வந்து என்னோட நண்பர், டாக்டர் கிடையாது. நாங்க 2 பேரும் மதுரையில் சுத்தாத இடம் இருக்காது, சாப்பிடாத இடம் ஒரு இடமா போய் சுத்திக்கிட்டே வேலை. கேஷுவலா இருந்தது. இப்ப அடுத்து ரோஜன்.